ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேக்கான ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் டேக்காக ஹாலோவின் ஒரு எஃப்எஃப் ஓப்பன் பண்ணேன். ஆனால் அதில் டேவை தவிர்த்து மற்ற எல்லா கேரக்டரும் வருது. அதனால் அது OT7 அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதனால் டேக்காக ஒரு நியூ எஃப்எஃப் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரியில் உங்களை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க. உங்களுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை. நீங்கள் தனியாக ரூம் எடுத்து தான் தங்குறீங்க. டேயாங்கை பற்றி சொல்லணுமா? டேயாங்கும் நீங்கள் படிக்கிற காலேஜ் தான் படிக்கிறாரு. சரி, இதுவே போதும், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் ரொம்ப வேகமாக கிளம்பின்னு இருக்கீங்க காலேஜுக்கு. ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிட்டீங்க. அதனால் ரொம்ப சீக்கிரமாக போகணுன்ட்டு வேகமாக கிளம்புறீங்க. அச்சோ, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக போகலன்னா அந்த சொட்டை மண்டையை வேறு வச்சு செய்வான். எல்லாரும் எதிர்க்கும் வேறு வச்சு அசிங்கப்படுத்துவான். சீக்கிரமாக போகணும். இந்த நேரத்தில் போனால் பஸ் இருக்குமான்னு கூட தெரியலையே. எப்படியோ வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. இன்னும் பஸ் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஹே வயன், ஹே ஹேனா, எப்போ வந்த நீ? நான் இப்போ தான் வந்தேன். சரி பஸ் வருது பேர், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பேர் ஹேனா. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்ட்டு நீங்கள் சைலண்ட் டைப்புன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாருக்கூடயும் சகஜமாக பேசுவீங்க, எல்லாருக்கூடயே ஃப்ரெண்ட்லியாக பேசுவீங்க. ஆனால் ஹேனா ஒரு ஸ்பெஷல். அதனால் ஹேனா கூடயே எப்போவுமே இருப்பீங்க. ஹேனாக்கும் அதே தான், நீங்கள் மட்டும்தான் அவங்க கூட தான் இருப்பா. ஆனால் அவள் உங்களை மாதிரி கிடையாது, ஒரு மாதிரி சைலண்ட் டைப்பு. சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ஹேனாவும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க. பஸ்ஸில் ஏறினோடனே ஹேனா அவங்கக்கிட்ட கேட்குறா, ஹே, இன்றைக்கி என்ன நாள்னு தெரியும்ல உனக்கு? இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி நான் ஏதாவது ஸ்பெஷலா? ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா நான் நம்ம காலேஜில்? ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம சார் மார்க் ஷீட் கொடுக்க போகிறாரு. என்னது, மார்க் ஷீட் கொடுக்க போகிறாரா? ஐயோ, நான் வேறு ஒழுங்காகவே எழுதலையே. அவர் சும்மாவே என்னை திட்டுவார். இப்போ நான் மார்க் வர ரொம்ப கம்மியாக கண்டிப்பாக எடுத்திருப்பேன். தெரிஞ்சிருந்தா நான் லீவ் போட்டுப்பேன். நேற்றே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே நீ? எனக்கே தெரியாதடி. நீ காலைல தான் மெசேஜை பார்த்தேன், அவர் குரூப்பில் போட்டிருந்தாரு. குரூப்பில் போட்டிருக்காரா அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்கள் ஃபோன் எடுத்து செக் பண்ணுறீங்க. ஆமாம், அவங்க குரூப்பில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மார்க் ஷீட் கொடுக்க போகிறோம், எல்லாமே மறக்காமல் ப்ரெசென்ட் ஆகிடுங்க. அந்த லட்சணத்தில் எழுதியிருக்கீங்க, எல்லாருக்குமே இன்றைக்கி டோஸு அப்படின்னு கழுவி ஊற்றாத குறையாக போட்டிருந்தாரு. நீங்கள் இப்படி பார்த்தோன்னே அவள் தான் உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஐயோ, நான் லீவ் போட்டிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. சரி, வந்துட்டேன், வா போகலாம் அப்படின்ட்டு ஹேனா சொல்கிறாங்க. ஒரு வழியாக உங்கள் காலேஜாக வந்துடுது. நீங்களும் கிளம்புறீங்க உங்கள் காலேஜுக்கு. அப்புறம் நீங்களும் ஹேனாவும் உங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க உங்கள் கிளாஸில். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி உங்கள் சாரோ வராரு. வந்த உடனே செம்ம டெரராக வராரு, அவ்வளோ கோபமாக வராரு. அவர் கையில் இருக்கிற அந்த பேப்பர் தட்டுறாரு பெஞ்சிலேயே. அப்படியே கத்துறாரு, இங்கே பாதி பேர் ஃபெயிலாக இருக்கீங்க, என்ன இதுக்கு வரீங்கடா ஸ்கூலுக்கு? ஒழுங்கு மாதிரி தான் வீட்டில் போய் மாடாச்சு மேய்ங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனமாக வச்சுருக்கோம். வந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. வருது, அரட்டை அடிக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, போகிறது. அவன் படிக்க வருவான், நீங்கள் என்னென்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு வரீங்க. உங்கள் மார்க்கை வெளியில் கூட போய் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ கேவலமான லட்சணத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. எப்படி தான் நான் உங்களை கட்டி மேய்க்க போகிறேன்னு தெரில அப்படின்னு உங்கள் சார் சொல்லிவிட்டு ஒருத்தராக கூப்பிட்டு பேப்பர் கொடுக்குறாரு. யார் ரொம்ப மோசமாக எடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப கழுவி ஊற்றுறாரு. உங்களுக்கான பயம், எப்படா நம்ம பேப்பர் நம்மளை இப்படி திட்ட போகிறாரு, பயமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்க. கடைசியாக உங்கள் பேரையும் கூப்பிட்டுடுறாங்க. நீங்களும் போய் நிற்கிறீங்க. உடனே சார் உங்களை பார்த்துட்டு, என்ன இதெல்லாம் மார்க்கா? வெளியில் எப்படி சொல்லுவேன்? இப்படிலாம் எடுத்தீங்கன்னா நீ எப்படி பாஸ் ஆகிட்டு போவ அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல அமைதியாகவே இருக்கீங்க. உன்னை நான் என்னென்னா தடை போடுறது? நீ மோசமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்னு போடுறதா, இல்லை நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் போடுறதா? திடீர்னு நல்ல மார்க் எடுக்கிற, திடீர்னு மோசமாக எடுக்கிற, திடீர்னு வரவே மாட்டுற. எதுக்கு நீ வர? நீ வரமாட்ட, நீ வருவ, நான் உனக்கு கால் போடணும், நீ எப்போ வருவ அப்படிலாம் கேட்பேன். நீ வீட்லேயே பாதி நாள் உட்காந்துருவ. இப்படிலாம் உட்காந்தா உனக்கு எப்படி புரியும் லெசன்ஸு? எப்பயாச்சும் வாட்டி மார்க் எடுப்ப, இல்லைன்னா எடுக்க மாட்டேன். உன்னை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியலையே. உங்கள் பேரண்ட்ஸ் உன்னை எப்படி ஃப்ரீயாக விடுறாங்க? உன்னை கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கீங்க. இரு, நான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, சார் இந்த மாதிரி எனக்கு யாரும் இல்லை சார் அப்படின்றீங்க. உடனே அவர் இல்லை சார், அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை சார், நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன்,
அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரும் வந்து சரி போ, இதுக்கப்புறமா நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களும் போய் உட்காந்துடுறீங்க. உங்களுக்குன்னா டென்ஷன் ஆகுது, இவருனா இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்கீங்க. இப்போ சார் வந்து எல்லாருமே கைத்தட்டுங்க, வழக்கம் போல் நம்ம கிளாஸில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்து யார் எடுத்திருக்காங்கன்னா டேங் தான் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து அந்த சார் சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரியே. எல்லாரும் வந்து கைத்தட்டுறாங்க. சரி, நம்ம டேங்கை பற்றி சொல்லணுன்னா டேங் வந்து சைலண்ட்டாகவே இருப்பார், யார்கிட்டையுமே பேச மாட்டார். யாராவது வாலண்டரியாக பேச ட்ரை பண்ணாலும் பேச மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னே இருப்பார். அவர் தான் வந்து கிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க், எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பார். இந்த ஒட்டுமொத்த கிளாஸுக்கும், கிளாஸ் மட்டும் இல்லை, அந்த காலேஜுக்கும் டேங் மேலே தான் ஒரு கண்ணு. நிறைய பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேங் வந்து இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிலாம் கிடையாது, ஒன்றுமே சொல்ல மாட்டார். அப்படியே கண்டுக்காமல் அவர் வேலையை பார்த்துன்னு அவர் பட்டன் போயினே இருப்பார். சேம் உங்களுக்கும் டேங்னா அவ்வளோ பிடிக்கும். அதாவது பிடிக்கும்னா க்ரஷ்லாம் இல்லை, நீங்கள் டேங்கை லவ் பண்ணுறீங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்படியே சைலண்ட்டாக பொத்தி வச்சுருப்பீங்க. ஏன் ஹேனா கூட சொல்லியிருக்க மாட்டீங்க. ஹேனா கிட்ட சொன்னால் யார்கிட்ட சொல்ல மாட்டேதான். ஆனால் என்னமோ உங்களுக்கு வந்து அது ரகசியமாகவே வச்சுக்கணுன்னு அப்படின்னு தோணுனால யார்கிட்டயோ வந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் அவங்க கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, நீங்கள் டேங்கை லவ் பண்ணுறீங்களா அப்படி இல்லையான்ட்டு. ஏன்னா யாராவது வந்து டேங்கை பற்றி தப்பாக சொன்னால் கோவப்படுறதும் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதும், அதனால் வந்து ஒரு சில பேருக்குலாம் டவுட்டாக இருக்குது. ஒரு சில பேர்லாம் வந்து உங்ககிட்ட கேட்கவும் செஞ்சுருக்காங்க, நீ என்ன டேங்கை லவ் பண்ணுறியான்ட்டு. நீங்கள் அதெல்லாம் சட்டை கூட பண்ண மாட்டீங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஏதோ சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதா இல்லை இல்லையான்னு கூட தெரியுமான்னு கூட யாருக்குமே தெரில. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, அவர் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டான டைப்பு அப்படின்ட்டு. சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டேன், நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அதான் ஃப்ரெண்டுன்னா கேர்ள் கிடையாது, பாய், ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். அவரோட பேர் வந்து ஜிமின். ஆமாம், ஜிமின் தான் உங்களோட ஃப்ரெண்டு. உங்ககிட்ட வந்து அவ்வளோ சகஜமாக பேசுவார், கை போட்டு பேசுவார், அப்படி கேஷுவலாக பேசுவார். நீங்களும் நல்லா பேசுவீங்க. ஜிமின் வந்து நிறைய வாட்டி டேங் கூடலாம் பேச ட்ரை பண்ணுவார். அவருக்கு என்னன்னு தெரில, டேங் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோணுது. இவர் போய் பேசுவார். ஆனால் வந்து டேங் வந்து கண்டு கூட மாட்டார், சட்டை கூட பண்ண மாட்டார். அவரை பற்றி தான் நான் சொல்லிட்டேன் இல்லை முன்னாடியே, அவர் சுத்தமாக கண்டுக்க கூட மாட்டார். ஜிமினும் அதெல்லாம் வந்து ஒரு இதுவாகவே நினச்சிக்காம அவர் மறுபடியும் போய் பேச ட்ரை பண்ணுவார். அவர் ஃபேமிலி பற்றி கேட்க ட்ரை பண்ணுவார். ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டார். அமைதியாக இருப்பார், சைலண்ட்டாக நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படி இருப்பார். ஸோ காலேஜும் முடிஞ்சிடுது. நீங்கள் வந்து வேக வேகமாக கிளம்புறீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து பார்ட் டைமாக வேலை பார்க்குறீங்க அந்த ஒரு காஃபி ஷாப்பில். இப்போ போனால் தான் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கும் அவங்க விடுவாங்கன்ட்டு வேக வேகமாக அப்படியே உங்கள் பேக் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. அப்புறம் நீங்கள் காஃபி ஷாப்புக்கும் ஒரு வழியாக ரீச் ஆகிடுறீங்க. அப்படியே டைம் போய்கிட்டே இருக்குது. கரெக்டாக வந்து ஒரு 9 o'clock ஆகுது. 9 o'clock ஆனாலே ஒருத்தர் வருவார். அவருக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அது வந்து வேறு யாரும் இல்லை, வி தான் வராரு. வி வந்துட்டு காஃபியில் ஆர்டர் பண்ண மாட்டார், ஏன்னா அவருக்கு காஃபி பிடிக்காது, உங்களுக்கே தெரியும்ல. அவர் மில்க் தான் ஆர்டர் பண்ணுவார். மில்க் ஆர்டர் பண்ணி இப்போ காலேஜில் டெஸ்ட்டோ அப்படி இல்லை அசைன்மெண்ட்டோ ஏதாவது ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுக்கலனாலும் அவர் அங்கே தான் வந்து படிப்பார், அங்கே தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவார். ஏன்னா அங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கும், யாரும் அவ்வளோவா வரமாட்டாங்க. கரெக்டாக ஒரு ஹவர் வந்து அங்கே இருப்பார், 9 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும். அப்புறம் அவர் வந்து கிளம்பிடுவார். அதுக்கு அடுத்த 10 நிமிஷத்துலேயே நீங்களும் கிளம்பிடுவீங்க. அதே மாதிரியே தான் இப்போது நடக்குது, நீங்களும் கிளம்பிடுறீங்க வீட்டுக்கு. ஸோ உங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த இடமே வந்து கொஞ்சம் மாதிரி இருட்டாக தான் இருக்கும். ஒரே ஒரு லைட்டு தான் இருக்கும், அதுவும் விட்டு விட்டு தான் ஏறியும் அந்த தெருலையே. நீங்களும் வந்து பழகுனது அப்படின்னு போவீங்க. ஆனால் உங்களை வந்து யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போவுமே தினமே உங்களுக்கு இப்படி தான் தோணும், யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் திரும்பி திரும்பி பார்ப்பீங்க, ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்குது, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, யாரோ நம்மளை கண்காணிக்கிறாங்கன்ட்டு. சரி, நீங்களும் வந்து இது வரைக்கும் ஒன்றும் ஆனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே குடுகுடுன்னு வீட்டுக்கு போயிருங்க. எப்போவுமே உங்களுக்கு இப்படி தான், கொஞ்சம் பயமாகவே தான் இருக்கும். யாருன்னு தெரில, ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது
ஒரு மாதிரி குழப்பத்தோடு தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கும் அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே போயினே இருக்கும்போது எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைக்கில் வந்து 2 பசங்க உட்காந்துருப்பாங்க. அதுவும் சும்மா கூட இல்லை, குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஐயோ என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்டுக்காமலே போய்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக இருக்கிற ஒரு பையன் வந்து உங்கள் எதிர்க்க வந்து நின்றுட்டு உங்கள்கிட்ட ஒரு மாதிரியா பேசுகிறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவன் வேறு செம்ம போதியில் இருக்கான். ஒரு மாதிரியே வந்து தப்பாக பேசுகிறான் அவங்கக்கிட்ட. உங்களுக்கு பயமாயிடுச்சு. இன்னொரு பையனும் வந்து உங்கள் பின்னாடி வந்து நின்றுக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஒரே வேர்த்து போயிடுச்சு. அந்த பசங்க வேறு டேய் பாப்பா பயந்துச்சுடா அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரியே டீஸ் பண்ணுறாங்க உங்களை. உங்களுக்கு அவ்வளோதான் கண்ணிலேருந்து கண்ணீர் இன்னும் வரல, அப்படியே தேங்கி நிற்குது. அப்புறம் வந்து எப்படியோ வந்து ஓடி வந்துடுறீங்க. அங்கே அவனுங்களும் போதையில் இருக்கனால உங்களை துரத்த முடியல, செம்ம போதையில் இருக்காங்க. அதனால் அவனுங்களும் விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு எப்படியோ ஓடி போயிடுறீங்க. எப்படியோ வந்து மூச்சை வாங்கி அப்பா எப்படியோ தப்பிச்சிட்டோம், இனிமேல் இவ்வளோ லேட்டாலாம் வரவே வேண்டாம், சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டீங்களா, அதனால நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க. ஆனால் டக்குன்னு வந்து யாரோ கதவு அவ்வளோ ஃபோர்ஸாக தட்டுறாங்க. உங்களுக்கு நான் செம்ம பயம், எப்படிரா போய் திறக்குதுன்னு வேறு யோசிக்கிறீங்க. சரி அப்படின்ட்டு ஒரு வழியாக திறந்துடுறீங்க. பார்த்தா அங்கே வேறு யாரும் இல்லை, ஹேனா தான் நிற்கிறா. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. உடனே ஹேனாவை பார்த்து கத்துறீங்க, மவளை செஞ்சிருவேண்டி நான் உன்னை, இப்படியாடி வந்து கதவை தட்டுவேன், எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா, அப்பா நீன்னு தெரிஞ்சுக்கும் போது தான் உயிரே வந்தது என் கையில். உன் வீட்டுக்கு என்னை தவிர யாரும் வரமாட்டாங்க. நான் வந்து என்னோடய அசைன்மெண்ட் நோட் தாண்டி வாங்க வந்தேன், அதுக்கு ஏண்டி இப்படி பதற. சரி இப்போ எடுத்துகிட்டு வா என் அசைன்மெண்ட் நோட்டு, நான் இப்போவே கிளம்பும், இல்லைன்னா எங்கள் ஆத்தாங்க வந்து கத்தினுருப்பா. நீங்களும் சரி உள்ளே வா எடுத்து தரேன் அப்படின்றீங்க. நீங்களும் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றீங்க. ஆனாவும் சரிடி நான் வரேன், நான் போகிறேன்ன அப்படின்னு வந்து கிளம்பும்போது நீங்கள் டக்குன்னு ஹேனா கையை பிடிச்சிட்டு ஹேனா நீ போயே ஆகணுமாடி அப்படின்னு கேட்குறீங்க. உடனே ஹேனா வந்து என்னது என்ன இப்படி திடீர்னு கேள்வி அப்படின்னு வந்து ஹேனா கேட்குறான். இல்லை இன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டில் தங்க, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்றீங்க. ஆண்டி தங்குவேன், நீ இப்படி வாயில் கேட்ப, அங்கே எங்கள் அம்மா என்னை செருப்பில் கேட்பாங்க, அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா கிளம்பிடுறா. நீங்களும் இவளெல்லாம் போய் சைலண்ட் கேர்ளுன்றாங்க, என்ன தண்டிக்கு நீளுது பேர் அப்படின்னு அவளை வந்து திட்டிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிடுறீங்க. சாப்பிடல, ஏன்னா எதுவுமே செய்யலை, நீங்கள் உங்களுக்கு பசிக்கவும் இல்லை, அதனால வந்து போய் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் நீங்கள் வந்து காலேஜுக்கு கிளம்பிடுறீங்க. ஸோ நேற்று வந்து 2 பசங்க வந்து உங்ககிட்ட ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்களே, அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போகிறீங்க. ஏன்னா அந்த வழி போனால் தான் உங்களால் பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியும். ஸோ அங்கே தான் போகிறீங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக இருக்குது. அந்த இடத்துலையே போலீஸும் அப்புறம் நிறைய ஜனங்களும் இருக்காங்க. ஒரு மாதிரி கூட்டமாக இருக்குது. உங்களுக்கு புரியல. சரி நீங்களும் போய் பார்க்குறீங்க. போய் பார்த்தா நேற்று 2 பசங்க உங்களை வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த 2 பசங்களையும் வந்து ரொம்ப மோசமாக ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. கண்ணெல்லாம் குத்தி அவங்க கண்ணில் வந்து அந்த டிஷ்யூஸ்லாம் வெளில வந்து ஒரு மாதிரி பார்க்கவே அவங்க வந்து அருகருப்பாக இருக்காங்க. உங்களால் பார்க்கவே முடியல. அப்படியே வெளில வந்துடுறீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்ன தான் அந்த 2 பசங்க வந்து உங்ககிட்ட தப்பாக பேசியிருந்தாலும் உங்களுக்கு அவங்கள நினச்சா ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. சரி நீங்கள் அப்படியே வந்து காலேஜுக்கோ கிளம்பிடுறீங்க. இந்த மாதிரி விஷயத்தெலாம் நீங்கள் வந்து ஹேனா கிட்ட சொல்கிறீங்க. ஹேனா வந்து சரி விட்ரி, ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், நேற்றே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வீட்டில் தங்கியிருப்பேன்ல அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. ஒன்று நீங்கள் ஆமாம் தங்கியிருப்பேன், நீ தான் அவ்வளோ பேச்சு பேசிட்டு போனி, எப்படி நீ தங்குவ, நீங்கள் அப்படி சொல்லவும் ஹேனா ஹீ அப்படின்னு வந்து சிரிக்கிறா. போதும் பயமுத்தாத சிரிக்கிறேன்ற பேரில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறீங்க. கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே பிரேக் பீரியட் வருது. பிரேக் பீரியட் வந்தோடனே உங்கள் கிளாஸ் பாய்ஸ் அம்மா கேர்ள்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நம்ம எப்படியாவது தெரிஞ்சுருக்குறோம் வையன் வந்து அவங்க லவ் பண்ணுறாளா இல்லையான்ட்டு. உடனே ஒரு பொண்ணு வந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பையன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி டயாங் வந்து வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு அந்த பையன் சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து அது எப்படிங்க நம்புவாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. டேங்கு சும்மா பேச கூட மாட்டான், அவன் போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவானா
நீ சொன்ன உடனே வயன் நம்பிட்டு தான் மறு வேலை பாப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நம்ம இப்படி கூட சொல்லலாம், அதனால தான் அவன் வந்து எந்த பொண்ணுக்கும் வந்து ஓகேவும் சொல்ல மாட்டான், பேசவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வயனை ஏமாற்றலாம். இன்னும் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கி நம்ம கண்டே பிடிச்சா கூட வயன்ட்ட அவங்க லவ் பண்ணுறாங்க இல்லையான்ட்டு. அப்படியே எல்லாருமே வந்து அட் அ டைம் வந்து வயனை திரும்பி பார்ப்பாங்க. வயன் வந்து பேக் பெஞ்சில் உட்காந்துருக்கனால அவளுக்கு எதுவுமே கேட்கல. அவ்வளோ பார்க்குறா, எதுக்குடா நம்மளை எல்லாருமே இப்படி வினோதமாக பார்க்குறாங்கன்ட்டு அவ்வளோ பார்க்குறா. ஸோ டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜிமின்கிட்டேயும் எல்லா பிளானையும் சொல்லிடுறாங்க. ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிரேக் பீரியட் வந்துடுதா. பிரேக் பீரியட் வந்தோடனே இந்த மாதிரி எல்லாருமே வந்து கேங்காக போட்டு அங்கே வந்து டேங்கை தவிர்த்த எல்லாமே இருப்பாங்க. ஏன் வயன் கூட இருப்பா. இந்த மாதிரி வந்து ஒரு பையன் சொல்லுவான், இந்த மாதிரி டேங் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா அப்படின்னோடனே டக்குன்னு வயன் வந்து அது எப்படி நான் நம்புறது, அவன் யார்கிட்ட பேசவே மாட்டான், இல்லை வந்து எந்த பொண்ணை லவ் பண்ணுவான், போய் தானே சொல்கிற நீ அப்படின்னு வந்து வயன் வந்து சொல்லவோ எல்லாருமே வயனே பார்க்குறாங்க. உடனே வயன் வந்து டக்குன்னு உட்காந்துட்டு, நான் சும்மா சொன்னேன், அவன் தான் யார்கிட்டையும் பேச மாட்டாள், எப்படி அவன் லவ் பண்ணுவான்னு சொன்னேன், அதுக்கு போய் எதுக்கு எல்லாரும் என்னை இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, உடனே வந்து ஒரு பொண்ணு வந்து இல்லையே நம்ப முடியலையே எங்களால், என்னமோ ஓடுது அப்படின்னு சொல்ல, நீங்களும் என்ன ஓடுது, ஒன்றும் ஓடலை, சரி இப்போ என்ன சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்ல, உடனே இந்த பையன் வந்து இந்த மாதிரி சொல்கிறான், அதுக்கு தான் வந்து எந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்டே பண்ண மாட்டான், நான் அதான் பார்த்தேன் ஒரு வாட்டி வந்து அவன் வந்து ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போது ஒரு பொண்ணு கூட நடந்து போனான், ஆனால் நான் அந்த பொண்ணோட ஃபேஸஸ் கிளியராக பார்க்கல, என் கூட ஜிமின் கூட இருந்தானுங்கன்னு கேளுங்களேன் அப்படின்னோடனே ஜிமின் கிட்ட வந்து சொன்னோடனே ஜிமினும் ஆமாம் அடித்து சொல்கிறேன், நான் பார்த்தேன், அது டேங் தான் ஒரு பொண்ணு கூட நடந்து போனது நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்ல, உங்களுக்கு அவ்வளோதான் அப்படியே கலங்குது கண்ணெல்லாம், என்னடா சொல்கிறீங்க அப்படியா அப்படின்னு இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே வெளியில் காட்டிக்கல, எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க ஓரக்கண்ணால், நீங்கள் எதுவுமே காட்டிக்கல, அப்படியே சைலண்ட்டாக கேஷுவலாக இருக்கிற மாதிரி காட்டுக்கிறீங்க. டக்குன்னு நீ எழுந்துச்சு இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்களா, ஒன்று எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு சிரிச்சுன்னு இருக்காங்க. சரி யாராவது 2 பேர் போய் பாருங்கள் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு ஒரு 2 கேர்ள்ஸ் வந்து ஒயின் பின்னாடியே போகிறாங்க, அதாவது உங்கள் பின்னாடியே வராங்க. நீங்கள் நேராக கேன்டீனுக்கு தான் போகிறீங்க. கேன்டீனுக்கு போய் வி எங்கே உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்க. வி வந்து தனியாக தான் உட்காந்துருப்பார். ஸோ அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்தோன்னே நீங்களும் வந்து அவர் ஆப்போசிட்டில் போய் உட்காருங்க, அதை சும்மா இல்லை ஏதாவது வாங்கி போய் உட்காருங்க, சும்மா உட்காந்து அவர் ஏதாவது தப்பாத்துக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிட்ன்னு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அங்கே ஒரு ஆள் உட்காந்து இருக்கீங்கன்ட்டு அவர் வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, அவர் பாட்டுன்னு அவர் வேலையை ஒன்றுன்னு அவர் பார்த்துன்னு இருக்காரு. ஒரு வேளை இவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானோ, அதனால தான் ஒரு பொண்ணு வந்து உட்காந்தா கூட என்ன ஏதுன்னு ஒரு எடுத்து கூட பார்க்க மாட்டான், இன்னமும் புரியலையே அப்படின்ட்டு வந்து நீங்கள் இங்கே சாப்பிட்டுக்கிட்டே யோசிச்சுன்னு இருக்கீங்க. அங்கேருந்து அந்த 3 பொண்ணுங்க வேறு ஃபோட்டோ எடுக்குதுங்க, வீடியோ எடுக்குதுங்க, எடுத்து எல்லாம் அந்த பசங்களுக்கு அனுப்புகிறாளுங்க. ஸோ நீங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, எதுவுமே ஏதோ பண்ண போனீங்க, ஆனால் என்ன பண்ண போனீங்கன்னு உங்களுக்கே தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலான்னு போகிறீங்க. போயினே வந்து கரெக்டாக அந்த 2 பொண்ணுங்க வந்து அப்படியே உங்கள் எதிர்க்க வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, நீ டேங்க லவ் பண்ணுறது தானே அப்படின்னு வந்து அந்த பொண்ணுங்க 2 பொண்ணுங்களும் கேட்குதுங்க. நீ வந்து சீச்சி அப்படிலாம் இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே எத்தினி நாளாக நீயே எதை கதையை உருட்ட போகிற சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொன்னோடனே, நிஜமாக தான் சொல்கிறேன், நான் டேங்கெல்லாம் லவ் பண்ணல, நாங்கள் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், நீ சொல்ல, நாங்கள் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், நீ உண்மையை சொல்லி நீ டேங்க லவ் பண்ணுறதான்னுட்டு உங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆமாம் லவ் பண்ணுறதான் அப்படின்னோடனே அந்த பொண்ணுங்க அப்போ பண்ணுறியா அப்படின்னு வந்து சிரிக்கிறாங்க. இதில் என்ன சிரிப்பு, பண்ணுறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்ட உடனே, நீ இப்போவே விட்டுருதான் நல்லதுன்னு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னே, ஏன் நீங்கள் என்ன கரெக்ட் பண்ண போகிறீங்களா, சீச்சி நாங்களாம் உன்னை கரெக்ட் பண்ண போகிறதில்ல, அவனை கரெக்ட் பண்ணிட்டு அவன் பின்னாடி போயிட்டு உன்னோட டைம் தான் வேஸ்ட்டு, வேறு ஏதாவது ஒரு பையனை பார்த்துட்டு போனா நீ டக்குன்னு கமிட் ஆகி ஜாலியாக உட்காந்துருக்கலாம், அவன் பின்னாடி சுத்த அவன் எப்போ ஓகே சொல்ல, கண்டிப்பாக நடக்காத காரியம், நீ இப்போ விட்டுருன்று நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே வயன் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறா. ஸோ நீங்களும் உங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. உங்கள் கிளாஸுக்கு போகணுன்னே ஒட்டுமொத்த கிளாஸோ ஓஹோ அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க, எதுக்குடா இப்படி கத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காடுறீங்க உங்கள்
சீட்டில். ஒன்று டேங்கு உள்ளே வந்தோடனே ஓஹோஹோ அப்படின்றாங்க. டேங்க் ஒன்றும் புரியல, என்ன இது அப்படின்ட்டு வந்து ஒரு லுக் விட்டு அவன் பாட்டுன்னு அவனோட ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறான். நீங்கள் உங்கள் பெஞ்சில் போய் உட்காந்த உடனே ஹேனா அவங்கக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. உடனே நீங்கள் வந்து அட பாவீங்களா, அப்போ நீங்கள் போட்ட பிளானா அப்படின்னு திரும்பி ஒரு லுக்கை பார்ப்பீங்க பாய்ஸ் எல்லாரும். பாய்ஸ் எல்லாருமே ஹீன்னு உங்களை பார்த்து வந்து சிரிச்சுக்கிறாங்க. நீங்கள் வேறு இப்படி மாட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்கள் காஃபி ஷாப்புக்கு போகிறீங்க. போய் வந்து உங்கள் வேலையெல்லாம் பார்க்குறீங்க. கரெக்டாக 9 மணி ஆகுது. 9 மணி ஆனோடனே டேங் வராரு. அவரை பார்த்து சைட் அடிச்சுன்னு அவர்கிட்ட வலிஞ்சுன்னு, அதாவது எதுவும் பேச மாட்டீங்க, தெரியாமல் சொல்லிட்டேன் வலிஞ்சுன்னுட்டு. அவரை சைட் அடிச்சுன்னே தூரமாக உட்காந்து பார்த்துன்னு இருப்பீங்க. அவரோ கிளம்புனதுக்கப்புறமா நீங்களும் கிளம்பிடுவீங்க. அதே மாதிரி